நமஸ்காரம். மங்களங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும். சுபம், கல்யாணம், பத்ரம், பிரசஸ்தம், ஸ்ரேயஸ், இப்படி பல சொற்கள் மங்களங்களாக ஏற்பட வேண்டும். அமங்களங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும். இதில் தான் யாருக்கும் ஆசை இருக்கும். அப்படி ஏற்படுவதற்கு தகுந்தா போலே ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். முதல் தேவை. மங்களங்களை கொடுக்க வல்லவர் யாரோ அவர் சொல்படி நடந்து அவரை துதிக்கவும் வேண்டும். மாங்கல்யஸ்தவம் என்று ஒரு நூல், அது ஒரு ஸ்தோத்திர நூல். விஷ்ணு தர்மம்ங்கிற புராணத்தில் அடங்கியது. தால்பர் என்னும் ரிஷியும் புலஸ்தியரும் பேசிக் கொள்கிறார்கள். எது துன்பங்களை துடைத்து இன்பத்தை வளர்க்கும்? துன்பமிகு துயரகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர. இதற்கு என்ன செய்ய வேண்டும்னு ஒருத்தர் கேள்வி. அதற்கு மற்றொருத்தர் பதில் சொல்லுவதுதான் இந்த ஸ்தவம் துதி நூல். உலகத்தில் பொதுவாக மங்களம்னு எதை சொல்லுவோம்? பூர்ணகும்பம், கண்ணாடி, தயிர், நெய், தேன், பொரி, புஷ்பம், அக்ஷதை, யானை, குதிரை, ஒளிவிடும் நெருப்பு, தங்கம், முத்து, பூ, சந்தனம், இன்னும் பலவற்றையும் சொல்லிக் கொண்டே போகலாம். வாத்தியம், மங்களவாத்தியம்னு சொல்லுகிறோம். நாதஸ்வரம் வாசித்தால் மங்களம். ஹரி ஹரிங்கிற சொல் கேட்டால் மங்களம். மணியோசை கேட்டால் மங்களம். சங்கநாதம், சங்கின் பேரொலி கேட்டால் மங்களம். குயில் கூவுவதை கேட்டாலோ, மயில் ஆடுவதை பார்த்தாலோ மங்களம். இப்படி பலதும் படிக்கப்பட்டுள்ளன. பசுமாட்டை கண்டால் மிக மங்களம். இவற்றோடு கூட இன்னது மங்களத்தை கொடுக்கும்னு சொல்லுகிறார்கள். பிரசஸ்த ஆச்சரணம் நித்தியம் அப்பிரசஸ்த விவர்ஜனம் ஏதத்தி மங்களம் புரோக்தம் ரிஷிபிஸ் தத்துவதரிசிபிகி. ரிஷிகள் எல்லாம் இப்படி கூறுகிறார்கள். பிரசஸ்தம் என்பது இது உயர்ந்ததுன்னு பெரியவர்கள் சொன்னது. அப்பிரசஸ்தம் என்பது இது உயர்ந்ததல்லன்னு பெரியவர்கள் சொன்னது, சான்றோர்கள் சொன்னது. சான்றோர்கள் எதை உயர்ந்ததுன்னு சொல்லி இருக்கிறார்களோ அதை நாம் கடைபிடித்து, எது உயர்ந்ததல்லன்னு தள்ளினார்களோ அதை நாமும் விலக்கிவிட்டால் அதுவே மங்களம் தரும்னு சொல்லுகிறார்கள். இது புதியதாக இருக்கிறதே. இந்த சொல்லப்பட்ட பொருள்கள் எல்லாம் மங்களம்ங்கிறது நமக்கும் புரியும். ஆனால் சான்றோர்கள் சரி இது செய்ய வேண்டும் உயர்ந்தது என்று சொன்னால் அதை செய், அது மங்களத்தை கொடுக்கும். அவர்கள் இல்லை இது மங்களம் இல்லைன்னு எதை சொல்லுகிறார்களோ செய்யாதே, அதுதான் நல்லது. சரி, மங்களம்ங்கிற சொல்லுக்கு பொருள் யாது? மங்கதி ஹிதார்த்தம் சர்பதி, நமக்கு நல்லது நடப்பதன் பொருட்டே நடக்கக்கூடியது. இது நமக்கு நல்லதை கொடுக்கும். அல்லது மங்கதி விலகும், துரதிருஷ்டம். நமக்கு இருக்கிற துரதிருஷ்டங்கள் அதெல்லாம் இதை கண்டவுடன் விலகி போய்விடும். நல்ல தீபம் விளக்கை பார்த்தாலோ பசுவை பார்த்தாலோ நமக்கு இருக்கிற தோஷங்கள் விலகும். இந்த மங்களத்தை கொடுக்க வேண்டியவர்
பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம், தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்யய பிதா. சஹஸ்ரநாமத்தின் போது தினமும் சொல்லுகிறோம். புனிதமான பொருள்களுக்கெல்லாம் புனிதத்தன்மையை கொடுப்பவர், மங்களமான பொருள்களுக்கெல்லாம் மங்களத்தன்மையை கொடுப்பவர் அந்த திருமாலே நாம் போற்ற வேண்டும். மங்களாய ஹிதம் மாங்கல்யம்னு சொல்லுவார்கள். நமக்கு பிடித்தமானதை கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும், நமக்கு நன்மை பயப்பதை கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும். ரெண்டும் இருக்க வேண்டும். பிடித்ததெல்லாம் நன்மைன்னு சொல்ல முடியாது, நல்லதெல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா மங்களம்னு சொல்லும்போது அது நல்லதாகவும் இருக்க வேண்டும், பிடித்ததாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதை கொடுக்கும். இந்த துதி நூலில் பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு, அப்படிப்பட்டவர் நமக்கு மங்களங்களை கொடுக்கட்டும் கொடுக்கட்டும்னு வேண்டுகிறது. கெட்ட கனவுகள் ஓடி போகும், பயன் தராது. நாம் எடுத்த காரியங்கள் சித்திக்கும், விருப்பப்பட்ட பொருள்கள் கிடைக்கும், இம்மை மறுமை இரண்டுக்கும் நன்மை செய்யும், முக்தியே பெற்றுக் கொடுக்கும். எல்லாம் பெருமானை பத்தின தோத்திரங்கள். அதை சொல்லுங்கோள் தால்பியர் புலஸ்தியர் பேசிக் கொள்வதுதான் மாங்கல்யஸ்தவம். ஒரு குருவிடத்திலே இருந்து கேட்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு அதை தாராளமாக சொல்லலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.